என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சும் சமைச்சு முடிச்சுட்டா, மத்த வேலைகளெல்லாம் எவ்வளோ ரிலாக்ஸா என்னால செய்ய முடியுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன். மதியம் லஞ்ச் தான் நான் அதுக்கப்புறமாவே செய்வேன். ஆனா, இன்னைக்கு செஞ்சது அப்படி கிடையாது. லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே காலையில செஞ்சு முடிச்சிட போறேன். அதுக்கப்புறமா எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னும் பார்க்க போறேன். அப்படி நெறைய ஃப்ரீ டைம் கிடைச்சுச்சுன்னா, இனிமே என்னோட ரொட்டீன் வேலைய நான் இந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோல அப்படி என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நைட்டு ராஜ்மா ஊற வச்சிருந்தேன். அந்த ராஜ்மாவ குக்கர்ல போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டேன். குழம்புக்கு மசாலாவ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா கடாயில எண்ணெய் விட்டுட்டு, கட் பண்ண ஒரு வெங்காயத்த நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் கன்னடா ஸ்டைல்ல தாங்க இருக்கும். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு, சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு 3 தக்காளிய கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நான் தேங்காய கட் பண்ணி, மசாலா அரைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் அதிகமா சேர்க்கல, கொஞ்சமா தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து அலசி பிளேட்லயும் எடுத்து வச்சுக்கிறேன். ராஜ்மா கூடவே போட்டு செய்யறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி நான் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காலையில இப்போ ஒரு 5:30 மணி இருக்கும். பெங்களூர்ல இப்போ செம்ம குளிரு. வீட்டுக்குள்ள இருக்கிறதே ஏதோ ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த அளவுக்கு குளிரா இருக்கு. இன்னும் 3 மாசத்துக்கு நான் எப்படி தான் தாக்கு பிடிக்க போறேன்னு எனக்கே தெரியலங்க. நைட்லயும் பாத்திரம் கழுவ முடியாது. காலையிலயும் பாத்திரம் கழுவ முடியாது. தண்ணி அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல என்னென்ன அரைக்கணுமோ அதெல்லாமே நான் இப்போ போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, தேங்காய் இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா, புளி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இத வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் கூடவே சேர்த்து நான் அரைச்சுக்கிறேன். அதுக்குள்ள வதங்குன தக்காளியும் ஆறுறதுக்காக தட்டுல போட்டு வச்சிடுறேன். தக்காளி ஆறுன பிறகு அதையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கலாம். இப்ப அதுக்குள்ள வந்து நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திருக்கேன். கூடவே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ராஜ்மா விசில் வந்து நான் ஆஃப் பண்ணியும் வச்சிருக்கேன். கடுகு வெடிச்ச உடனே கறிவேப்பில போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். கடாயில கொஞ்சம் சூடு தணிஞ்ச பிறகு மசாலாவும் சேர்த்துக்க போறேன். ராஜ்மா பார்த்தா வேகவே இல்ல. அப்படியே பாதி தான் வெந்திருந்தது. சரி குழம்பு தாளிச்சு அப்படியே குக்கர்ல வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிட்டேன். கடாயில நல்லா சூடு தணிஞ்சிருந்தது. இப்ப வந்து அரைச்சு வச்ச மசாலாவும், ராஜ்மாவும் எடுத்து இது கூடவே நான் ஊத்திட்டேன். மசாலா ரொம்பவே திக்கா இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். கடாயில இருந்த மொத்த குழம்புமே அப்படியே குக்கருக்கு மாத்தி, குக்கர்ல ஒரு 3 விசில் விட போறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்ல இந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நானும் இதே மாதிரி செய்றேன். இதே சப்பாத்திக்குன்னா வேற மாதிரி செய்வேன். இன்னொரு பக்கம் பர்னர்ல நான் அரிசி கழுவி சாதமும் வச்சு விட்டுட்டேன். குழம்பும், ரைஸும் ஒண்ணா ஆயிடும். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணணும். குழம்பு விசில் வந்துருச்சு. இப்போ வந்து இன்னொரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர்ல 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 4 பெரிய தக்காளிய கட் பண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், கொஞ்சமா பூண்டும் சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி அப்படியே வச்சுட்டேன். இந்த பக்கம் ரைஸும் விசில் வந்துருச்சு. அதே மாதிரி இட்லி பாத்திரத்துல இட்லியும் ஊத்தி வச்சாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி குழம்புல இருக்கிற ராஜ்மா வெந்திருக்கான்னு பார்த்தேன். சூப்பரா வெந்திருந்துச்சுங்க. இப்ப நம்ம இன்னொரு குக்கர்ல தக்காளி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே வேக வச்சிருந்தோம். அதுவும் நல்லா வெந்திருந்தது. குக்கர ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துட்டு மத்து வச்சு அப்படியே மசிச்சுக்கிறேன். பருப்பே இல்லாம இந்த மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இட்லிக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வேணும்னா இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்து கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப அதே குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு, கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு, மசிச்சு வச்ச தக்காளியும் அது கூடவே நான் சேர்த்துட்டேன். குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு கடைசியா கொத்தமல்லியும் போட்டு விட்டாச்சு. இட்லி சூப்பரா வெந்திருந்தது. ஒரு 3 இட்லி மட்டும் போட்டு என் பொண்ணுக்கு சாப்பிடுறதுக்கு நான் குடுத்துட்டேன். காலையில 7 மணிக்குள்ள மதிய சமையல், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஆயிடுச்சு. பொரியல் எதுவும் செய்யல. நேத்து செஞ்ச மட்டன் ஃப்ரை அப்படியே இருந்தது. அது பசங்க சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். 2வதா நான் ஸ்டார்ட் பண்ண வேலை பாத்திரம் தேய்க்கிறது தான். பின்னாடி பக்கம் யூட்டிலிட்டில நல்லாவே வெயில் வந்திருந்தது. கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுனால பாத்திரம் தேய்ச்சு முடிச்சிடலான்னு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன். கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, குக்கர் என்னதான் தேய்ச்சாலும் அடி பக்கத்துல கருப்பா அப்படியே இருக்கு. அது எப்படி மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாருங்க என்னோட குக்கர்லயுமே அடியில அங்கங்க ஒரு இடத்துல கருப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப்பர்ல சோப்பு போட்டு எல்லா இடத்துலயுமே மொத்தமா தேய்ச்சு விட்டுறணும். அதுக்கப்புறமா ஸ்டீல் நார வச்சு மெதுவா இந்த மாதிரி தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்க. கிளீனா அந்த கருப்பு எல்லாமே வந்துரும். எந்த பாத்திரம் தேய்க்கிறது இருந்தாலும் அடியிலயும் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கணுங்க. அப்பதான் அந்த அடிப்பக்கத்துல இருக்கிற கருப்பு எல்லாமே நமக்கு கிளீனா போகும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர வச்சு தேய்ச்சு முடிச்ச பிறகு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு குக்கர் பளிச்சுன்னு ஆயிருக்கு. இப்ப நார்மலா பாத்திரம் தேய்க்கிற மாரி நம்ம இப்ப தேய்ச்சு வாஷ் பண்ணிக்கலாம்.
இனிமே 3 மாசம் வரைக்கும் நைட்ல என்னால பாத்திரம் தேய்க்க முடியாது. அதே மாதிரி காலையில 11 மணி வரைக்கும் என்னால பாத்திரம் தேய்க்க முடியாதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி தண்ணீல வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, லைட்டா எனக்கு சைனஸ் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆயிடும். மெயினா நம்ம வீட்ல நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் பண்ணிட்டு கிச்சன கிளீன் பண்றதும், பாத்திரம் தேய்க்கிறதும் தான். இது 2 வேலையும் செஞ்சு முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மொத்த வேலையுமே நமக்கு ஈஸி தாங்க. இன்னைக்கு அப்படிதான். நான் சமையலும் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்ப பாத்திரமும் தேய்ச்சு முடிச்சிட போறேன். இதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலைகள் எவ்ளோ ரிலாக்ஸா நான் செய்ய போறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். காலையில இப்படி சமைச்சுட்டா எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக்கு கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால மதியம் சாப்பாடு எல்லாமே சில்லுன்னு ஆயிடும். அப்படியே அதே மீறி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, சில்லுன்னு சாப்பிடுறப்ப அப்படியே குளிரே எடுத்துக்குதுங்க. அதனால மதியம் சாப்பிடும்போது சாதம், சாம்பார் எல்லாமே சூடு பண்ணி சாப்பிட வேண்டியே இருக்கும். ஆனா, இன்னைக்கு சமைச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய வேலை நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம். இனிமே நமக்கு வீட்ல இருக்கிறது குட்டி, குட்டி வேலை தான் அப்படின்னு எனக்கு மைண்ட்ல தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. பாத்திரம் எல்லாமே தேய்ச்சு முடிச்சுட்டேன். எடுத்து கீழ வச்சுட்டு, சிங்க் மொத்தத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். வீட்ல இருக்கிற 2 மெயின் வேலையுமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா பாத்ரூம கிளீன் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துற போறேன். அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிற சின்ன, சின்ன வேலைய நான் செய்ய போறேன். இந்த பாத்ரூம்ல மட்டும் தாங்க எல்லாருமே குளிப்போம். மத்த எந்த பாத்ரூமுமே குளிக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்றதில்ல. டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்ரூம் ஃப்ளோர் மட்டும் கிளீன் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுருவேன். நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியும். இந்த பாத்ரூம் ஃப்ளோர் கிளீன் பண்றத நான் காமிச்சிருக்க மாட்டேன். எந்த பாத்ரூம்ல நாங்க குளிக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்றது இல்லையோ, அந்த பாத்ரூம் ஃப்ளோர் கிளீன் பண்றது தான் நீங்க நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அழுக்கு பிடிச்சிருந்தது. மொத்த டைல்ஸுக்குமே சோப்பு போட்டுட்டு, லைட்டா பட்டி பிளேடு வச்சு தேய்ச்சேன். மொத்த அழுக்குமே கிளீனா வந்துருச்சு. பார்ட்டிஷனுக்காக போட்டிருந்த கிளாஸ்லயுமே நெறைய சோப்பு இருந்தது. ஒரு 10 நாளா இந்த பாத்ரூம்ல செவுத்துல இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணவே இல்ல. ரெகுலரா கிளீன் பண்றதா இருந்தா நான் வந்து பழைய ஷாம்பு இல்லன்னா டிஷ் வாஷ் ஜெல் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். டீப் கிளீன் பண்ணும்போது இன்னும் வேற மாதிரி நான் செய்வேன். வீட்ல இருக்கிற 3 பாத்ரூம்லயுமே இந்த பாத்ரூம் மட்டும் தாங்க நாங்க குளிக்கிறதுக்கு 9 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்ல இருக்கிற எல்லா பாத்ரூமே குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டா மெயின்டெயின் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட இந்த பாத்ரூம்ல மட்டும் தான் நான் குளிக்கிறதுக்கே அலோ பண்ணுவேன். வீட்டு வேலைக்குன்னு யாரும் கிடையாது. நான் ஒருத்தியே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி பசங்களுக்கு நான் சொல்லி வச்சுட்டேன். வெட் ஏரியா பக்கம் இருக்கிற டைல்ஸு, கிளாஸ் இது எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ட்ரை ஏரியா பக்கம் இருக்கிற கிளாஸ நான் எப்பவுமே வாஷ் பண்றது கிடையாது. ரொம்ப ரேரு. ஏன்னா, இந்த பக்கம் அந்த அளவுக்கு அழுக்காகாது. இன்னைக்கு இந்த பக்கமும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன்னா, கிளாஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும்னு இந்த பக்கமும் நான் வாஷ் பண்றதுக்கு வந்துட்டேன். நெறைய பேரு நான் வீட்ல செய்ற இந்த மாதிரி கிளீனிங் வீடியோவ பார்த்துட்டு, டெய்லி வீடியோ போடுங்க. எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமாவே நீங்க இப்படி கேட்கும்போது எனக்கும் போடணும் தாங்க ரொம்பவே ஆசையா இருக்கு. ஆனா, ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வீட்டு வேலையும் பார்க்கணும். அதே மாதிரி பசங்களுக்கு சமையலும் பண்ணணும். வெளிய ஷாப்பிங் பண்ணணும். வீடியோ எடுக்கணும். வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவரும் குடுக்கணும்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அதனால தான் வாரத்துக்கு 3 வீடியோ இப்போதைக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல பையன் அவன் ஆஃபீஸ் போறதும், அவன் வேலைய பார்க்கறதுக்குமே சரியா இருக்கு. பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. ஹஸ்பண்ட் பிசினஸ் பார்க்குறாங்க. இதுல 3 பேருமே எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாத சூழ்நிலை. அவுட் சைடு இருந்த கிளாஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். வாஷ் பேஷன் சுத்தி இருக்கிற கிரானைட்டுமே நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். கடைசியா வெட் ஏரியால இருக்கிற டேப் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. கீழ இருக்கிற ஃப்ளோர கிளீன் பண்ணிட்டு அப்படியே நான் குளிக்கிறதுக்கும் போயிடுவேன். குளிக்கிற இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ரொம்பவே அழுக்கு இருக்கும். அதனால நான் வந்து கீழ உட்காந்து தாங்க இந்த மாதிரி நான் தேய்ப்பேன். பெரிய ஹேண்டில் வர்ற மாதிரி பிரஷ்ஷ வச்சு தேய்ச்சாலும் சரி, துடைப்பத்துல தேய்ச்சாலும் சரி, எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு சரியா போற மாரி எனக்கு தெரியறதில்ல. அதிகமா பிரஷர் குடுக்காம இப்படி லைட்டா உட்காந்து கீழ தேய்ச்சாலே போதும், கிளீனா எனக்கு அழுக்கு போயிடுங்க. ரேவதி அப்படிங்கிற சிஸ்டர், எனக்கும் இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யணும்னு ஆசை. என்னால இவ்ளோ ஃபாஸ்ட்டா செய்ய முடியறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க மாமியாரோட அக்கா மருமக இருக்காங்க. அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஃபேமிலி பிளானிங் ஆப்பரேஷன் ஆகுற வரைக்கும் நான் நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எப்ப ஆப்பரேஷன் பண்ணனோ, அப்ப இருந்து நான் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன். என்னால வேலையே செய்ய முடியறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து முதுகுல தான் அனஸ்தீசியா குடுத்தே ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து என் பசங்க 2 பேருமே நார்மல் டெலிவரி தாங்க. ஃபேமிலி பிளானிங் ஆப்பரேஷன் பண்றப்போ டாக்டர் கேட்டிருந்தாங்க. ஆப்பரேஷன் பண்றதுக்காக அனஸ்தீசியாக்கு முதுகுல இன்ஜெக்ஷன் குடுக்கட்டுமா? இல்ல நம்ம பிரீத் பண்ற மாரி அனஸ்தீசியா குடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி குடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி அனஸ்தீசியாக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. என் ஹஸ்பண்ட் வந்து முதுகுல போடுற இன்ஜெக்ஷனுக்கு ஒத்துக்கவே இல்ல. பிரீத் பண்ற மாரி தான் அனஸ்தீசியாவ குடுக்க சொன்னாங்க. நெறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அந்த முதுகுல போடுற இன்ஜெக்ஷனால தான் நெறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு. அதெல்லாம் கேள்விப்பட்டதுனால என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கே ஒத்துக்கல. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்படி இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா என்னாலயும் இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சிருக்க முடியுமா? அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப மேல இருக்கிற பெட்ரூம்ல பெட்ஷீட் எல்லாம் மாத்தணும். குளிச்சு முடிச்ச பிறகு தலைகீழ நின்னாலும் பாத்திரம் தேய்க்கிற வேலையோ, இல்ல தண்ணீல கை வச்சு செய்யற வேலையோ, எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்க. ஏன்னா மறுபடியும் அந்த வேலை செய்யும்போது ட்ரெஸ் எல்லாமே அழுக்காகும். மறுபடியும் ஸ்வெட் ஆகும். அதனால நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் மிச்சம் வந்து சாயங்காலம் பண்றதுக்காக அப்படியே நான் வச்சுப்பேன்.
வீடு ஃபுல்லா முடி கொட்டும் அப்படிங்கிறதுக்காக டவல எடுத்துட்டு, தலைய பிரிச்சு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா முடி எல்லாமே எடுத்துட்டேன். பாருங்க, இவ்வளோ தான் எனக்கு தலையில வந்த முடியே. ஃபேன போட்டு ஒரு 1 மணி நேரம் இந்த ரூம்ல நான் காத்தாட விட்டுருந்தேன். இப்ப வந்து நான் பெட்ஷீட்ட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ரூம்ல யாரும் அதிகமா படுக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால அழுக்காகாது. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நாளைக்கு ஒரு முறை தான் இந்த ரூம்ல நான் பெட்ஷீட்டே சேஞ்ச் பண்ணுவேங்க. சென்டர்ல கட்டில் இருக்கிறதுனால பெட்ஷீட் சேஞ்ச் பண்றதும், எடுக்கிறதும் ரொம்பவே ஈஸி. 2 பேர் இந்த பெட்ல தூங்குனா கூட பாத்ரூம் போறதுக்கு, எழுந்து போறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுள். இதுவே என் பையன் ரூம்ல இருக்கிற மாரி செவத்தோரம் கட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே கஷ்டங்க. என்னோட பெட்ஷீட் கலெக்ஷன் வீடியோல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ட்ரெண்டு. ஃபிட்டட் பெட்ஷீட் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபிட்டட் பெட்ஷீட்ல பெட்ஷீட் சுத்தியுமே எலாஸ்டிக் தான் குடுத்துருப்பாங்க. இந்த எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா, நம்மளால மறுபடியும் அந்த பெட்ஷீட் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் எனக்கு அந்த பெட்ஷீட் புடிக்கிறதில்ல. இதுன்னா எப்பவுமே நம்ம போடலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது இப்படி தான் யோசிப்பேன். இதுல இது போயிடுச்சுன்னா, மறுபடியும் என்ன பிரச்சனை வரும்? மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாதா? அப்படின்னு திங்க் பண்ணி தான் வாங்குவேன். அதே மாதிரி தான் இந்த பெட்ஷீட்டும். எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சு தான் நான் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸாவே எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். பெட்லேருந்து ரிமூவ் பண்ண பெட்ஷீட்ஸு, குவில்ட்டு இது எல்லாமே நான் வாஷிங் மிஷின்ல துவைக்கிறதுக்காக போட்டேங்க. நல்லா வெயில் காஞ்சா பரவால்ல. அடிக்கடி வானம் மூடிக்கும். சில் கிளைமேட் வேற. அடிக்கடி இந்த மாதிரி துணிய வாஷ் பண்ணி போட்டா தாங்க வீடே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ குளுரும் இருக்கோ, அந்த அளவுக்கு வெயிலும் நல்லா காயுது. இத வாஷ் பண்ணி நான் மேல கொண்டு போய் போட்டுட்டேன்னா, கண்டிப்பா ஈவினிங்குள்ள காய்ஞ்சிரும். மேல இருக்கிற ஃப்ளோர்ல பாத்ரூம்ல குளிக்கிறதுனால, குளிக்கிற டவல் எல்லாமே இந்த கிரில் மேல தான் நாங்க போடுவோம். 2ண்ட் ஃப்ளோர்ல 2 பக்கம் கிரில் இருக்கிறதுனால, குளிக்கிற டவல் எல்லாமே போடுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இந்த கிரில் மட்டும் இல்லாம இருந்தாக்கா, ஒண்ணு கீழ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வரணும். இல்லனாக்கா மொட்டை மாடிக்கு கொண்டு போய் தான் இந்த டவல் எல்லாமே காய வைக்க வேண்டியிருக்கும். ரூம்ல கட்டிலுக்கு பெட்ஷீட்டும் மாத்தி முடிச்சாச்சு. அதே மாதிரி குவில்ட்டும் வாஷிங் மிஷின்ல போட்டு முடிச்சாச்சு. இதோட இந்த ஃப்ளோர்ல வேலை முடிஞ்சுது. நான் கீழ போக போறேன். பாய். காலையில சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன விட்டு வெளிய போனவ தான், அதோட இப்ப தான் வெளிய வரேன். இட்லி செஞ்சிருந்த பாத்திரம் அப்படியே இருந்தது. அந்த பாத்திரத்த கொண்டு போய் சிங்க்லயும் போட்டுட்டேன். டிஷ் ட்ரெய்னரும் கொண்டு போய் நான் வெளியவே வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பும், சிங்க்கும் லைட்டா கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன்னா, கிச்சன்ல என்னோட வேலை அவ்வளோதாங்க. வீட்ல ரொம்ப வேலை கம்மியா இருந்துச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 11 மணிக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, மதியம் லஞ்சும் அவங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு, சாயங்காலம் டீ குடிச்சிட்டு, ஒரு 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். வீட்டு பால்கனில வெளிய நிக்கலான்னா கூட, காக்கா, குருவி கூட ரோட்ல இருக்காதுங்க. எதிர் வீட்லயும், பக்கத்து வீட்லயும் யாரும் வெளிய இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. வெளிய சும்மா போய் நின்னுட்டு, போற வரவங்கள மொறச்சு பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளேயே நம்ப வரணும். வீட்டுக்கு வெளியில இப்படி வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதனால தான் சும்மா இருக்க முடியாம இந்த மாதிரி கிளீனிங் வேலை எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்டவ் கிளீன் பண்ணாம இருந்தா யாராவது வந்தா மானம் போயிடும். அதனால ஏப்ரான் போட்டுக்கிட்டு நான் வந்து ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணலாம். நான் ஏப்ரான் போட்டுக்கிட்டேன். ஸ்டவ் மட்டும் தொடச்சா அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு நீட்டா தெரியாது. ஸ்டாண்டும் லைட்டா ஸ்க்ரப்பர்ல வச்சு தேய்ச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சோம்னா தான் நமக்கு பார்க்கறதுக்கே நல்லா தெரியுங்க. ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வும் ஃபுல்லு சோப்பு போட்டு தொடச்சு எடுத்துட்டேன். இது மண்டே எடுத்த வீடியோ. என் பையன் மண்டே ஆஃபீஸ்க்கு போல லீவ் போட்டுட்டான். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே என் பையன் பின்னாடியே வந்துட்டான். "உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்ச பிறகு ஒரு டீ போட்டு குடுங்க" அப்படின்னும் கேட்டுட்டான். கவுண்டர் டாப்பெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அவனுக்கு டீயும் ஸ்டவ்ல நான் வச்சுட்டேன். என் பையனும் அந்த அளவுக்கு டீ குடிக்க மாட்டாங்க. ஆஃபீஸ்ல பால் பவுடர்ல போடுற டீ அந்த அளவுக்கு நல்லா இல்லன்னு சொல்வான். வீட்டுக்கு வந்தா காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு டீ கேட்பான். அந்த ஒரு டீயோட லாஸ்ட்டு. இதோட சாயங்காலம் எதுவுமே கேட்க மாட்டான். டீ வச்சு 2 பேருமே ரிலாக்ஸா நல்லா டீ குடிச்சிட்டோம். ரெகுலரா நம்ம சேனல பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். எப்பவுமே மண்டே தான் என் வீட்ல எல்லா ரூம்லயுமே பெட்ஷீட்ஸ சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு. பெட்ஷீட் கலெக்ஷனுக்காக வீடியோ எடுத்தப்போ ஒரு ரூம்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு ரூம்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். இதோட சோஃபா கவர் தான் சேஞ்ச் பண்ணணும். டீ குடிச்சிட்டு அப்படியே நான் சோஃபா கவரையும் சேஞ்ச் பண்றதுக்காக நான் வந்துட்டேன். சோஃபாக்கு கவர் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா இருக்கும். ஒரே பக்கமா அப்படியே இருந்தது. அதனால குஷன்ஸ் எல்லாமே திருப்பி உல்டாவா நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு 15 நாளோ, ஒரு 20 நாளோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சோஃபா கவர கழட்டி நான் வாஷ் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் என்ன குஷன் கவர் சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். கரெக்ட்டா 1 வாரம் தான். 1 வாரத்துக்குள்ளேயே நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஒரு சில கவருக்கு பார்த்தீங்கன்னா, ஜிப்பு போயிட்டுருக்கு. இதுக்கு எல்லாமே பின் போட்டு தான் வச்சிருக்கேன். டைலர் கடைக்கு எடுத்துட்டு போய் ஜிப் எல்லாமே தச்சுக்கிட்டு வரணும். ஷிவானி அப்படிங்கிற சிஸ்டர் சொல்வாங்க, கரெக்ட்டா 12 மணி ஆச்சுன்னா போதும், மஞ்சு வீடியோ டான்னு வந்துரும் அப்படின்னு சொல்வாங்க. இப்ப கொஞ்ச நாளா நீங்களே பார்ப்பீங்க, கரெக்ட்டா என்னால 12 மணிக்கு வீடியோவே போட முடியலங்க. ராத்திரி எவ்வளோ நேரம்னாலும் கண்ணு முழிச்சு நான் வந்து வீடியோவ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிடுவேன். இப்பல்லாம் என்னால கண்ணு முழிக்கவே முடியல. அதிகமான தூக்கம் வருது. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா, நைட்ல நல்லா தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாய்ஸ் ஓவர் குடுப்பேன். சில சமயம் குடுக்கறதுக்கு லேட் ஆச்சுன்னா, அந்த மாதிரி சமயத்துல தான் என்னோட வீடியோவே லேட்டா நான் போஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வருதுங்க. நெறைய பேரு மேக்கப் வீடியோ கேட்குறீங்க. என்னோட ஃபேஸ்ல லைட்டா பிக்மெண்டேஷன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபேஸ்க்கு சிம்பிளா சீரம் போடுவேன். அதுக்கப்புறமா ஸ்ட்ரோப் கிரீம் போடுவேன்.
பிக்மெண்டேஷன் மறைக்கிறதுக்காக ஒரு கன்சீலர், கண்ணுக்கு லைட்டா காஜல், தேவைப்பட்டா லிப்ஸ்டிக் இல்லன்னா அதுவும் கிடையாது. இவ்ளோ சிம்பிளான மேக்கப்ப எப்படி வீடியோவா போடுறது அப்படின்னு தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களால கமெண்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.